ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திகேயன். நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா சண்டே கமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கான நிறைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வீடியோ வந்து அவங்களுக்கு போய் வந்து டேரெக்டாக போய் சேரலை. ஏன்னா அந்த லிங்க்கை வந்து அவங்களால ஷேர் பண்ண முடியல, என்னாலையும் வந்து அவங்களுக்கு டேரெக்டாக சென்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சண்டே கமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க, அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சண்டே கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்டுக்கு ஆன்சர் இதில் சொல்லும் போது உங்களோட டவுட்டும் கிளியர் ஆகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கலாம், இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ரேண்டமாக வந்து நிறைய கொஷின்ஸ், எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கேன், அதை பார்க்க போகிறோம். ஸோ நேற்று பார்க்கும்போது இது நல்லா ஐடியாவாக இருக்கே, அவங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே வந்து என்னால் உட்காந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதுக்கான ஒர்க் வந்து ஷெடியூல் எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். இப்போது மோனி மஹாத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, 15 hours முன்னாடி அமைச்சிருக்காங்க. சார் சைட்டிக்காக இருந்தால் ஹிப்போட 2 சைடும் வலி இருக்குமா? ஓகே, சைட்டிக்கா பெயின் இருந்ததுன்னா 2 சைடுமே வலி இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைட்டிக்கா பெயின் வந்து எஸ்ஐ ஜாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது சேக்ரோ இலியாக் ஜாயிண்ட், சேக்ரம் போனும் இலியம் போனும் சேர்ந்து ஹிப் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்ட்டில் வந்து உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆகும்போது உங்களுக்கு பைரிஃபார்மிஸ், அதாவது அங்கே இருக்க சுற்றி இருக்க பெல்விக் மசில்ஸ் வந்து உங்களுக்கு டைட் ஆகும்போது உங்களுக்கு சைட்டிக்கா ப்ராப்ளம் வர சான்சஸ் நிறைய இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ சைட்டிக்கா ஆல்ரெடி நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். 2 விஷயம் இருக்குது, ட்ரூ சைட்டிக்கா அண்ட் ரிலேட்டட் சைட்டிக்கான்னு சொல்லுவேன். ரிலேட்டட் சைட்டிக்கா அப்படின்னா எதை அடிபட்டு, ஓகேவா, அதாவது மசில் டைட் ஆகிட்டு இல்லை ஃபீவர் எதாவது வந்து பேக் போனில் வந்து எதாவது பிரச்சனை வந்து வரக்கூடிய பிரச்சனை. இல்லை ட்ரூ சைட்டிக்கா அப்படின்னா டேரெக்டாக வந்து சைட்டிக்கா நர்வ் வந்து இம்பிஞ்ச் ஆகிறது, அதில் வந்து ஏதாவது இன்ஜெக்ஷன் பண்ணும்போது தப்பாக இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது, இல்லை வந்து அந்த பார்ட் வந்து அடிபட்டோ இல்லை வந்து வீக்கமாயிட்டோ வரக்கூடிய ட்ரூ சைட்டிக்கா விஷயமும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சைட்டிக்கா பெயின் வந்துருச்சுன்னா 2 சைடும் பெயின் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மசில்ஸ் வந்து உங்களோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, ஸ்டெபிலிட்டி நல்லா இல்லை, மசில்ஸ் வீக்காக இருக்குன்னா 2 சைடும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சைட்டிக்காக இருந்தால் ஃபுல்லாக வந்து ரேடியேட்டிங் ஆகும், உங்கள் கால் வரைக்குமே வந்து பிக் டோ வரைக்குமே வந்து உங்களுக்கு ரேடியேட் ஆகும். காஃப் மசில்ஸ், உங்கள் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், அதாவது பின்னங்கால் வழியாக வந்து உங்களுக்கு ரேடியேட்டிங் ஆகும்போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஹிப் ஜாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பட்டக்ஸ் ரீஜனில் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பீரியட் அந்த ரீஜனில் வந்து உங்களுக்கு பெயின் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பெயின் இருந்துச்சு அப்படின்னா சில ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி அதை சரி பண்ண முடியும். ஓகேவா? அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி சரி பண்ண முடியல அப்படின்னா அங்கே இடத்துல வந்து ஹாட் வாட்டர் பேக்கோ இல்லை ஐஆர் லேம்போ கொடுத்து ஃபஸ்ட்டு மசிலை வந்து ரிலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரென்தனிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ 2 சைடும் பெயின் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாகவே மசில், அதாவது பேக் போனில் லம்பார் ரீஜனில் வந்து உங்களுக்கு மசில் வீக்னஸ் இருக்கும். ஸோ ஸ்பேசமாக இருந்தால் ஸ்ட்ரெச் பண்ணி ரெடியூஸ் பண்ணுங்கள், மசில் வீக்காக இருந்தால் ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்பிளேல வந்து, நம்ம சேனல் டிஸ்பிளேல வந்து ஒரு நம்பர் வரும், சரிங்களா, அதாவது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி இல்லை கால் பண்ணாலும் சரி. கால் சப்போஸ் எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நீ எப்போ அந்த நம்பர் பார்க்குறோன்னோ அவங்களுக்கு ரிப்ளேவோ இல்லை காலோ நான் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்க்கலாம். when we drive car after hysterectomy. ஓகேவா? ஸோ பாரதி லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டெக்டமி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு வந்து எப்போ நம்ம கார் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹிஸ்டெக்டமி பண்ணதுக்கப்புறம் கார் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஏஜில் இருக்கீங்க, ஓகேவா, இப்போ எந்த ஏஜில் உங்களுக்கு ரிமூவ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாடி ஃபேட்டாக இருக்கா இல்லை பாடி வந்து எக்டோமாஃப், எண்டோமாஃப், மீசோமாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி டைப் இருக்குது. ஓகேவா? எந்த டைப்பில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, ஹிஸ்டெக்டமி பண்ணதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இதுக்கான ஆன்சரை வந்து நான் கரெக்டாக சொல்ல முடியும். சரிங்களா? ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டில் மட்டுமே வந்து டயக்னோஸ் கரெக்டாக இருந்தால் ட்ரீட்மெண்ட் கரெக்டான பேஸில் நம்ம கொடுக்க முடியும். எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் டயக்னோஸ் கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து கேட்குற கேள்வி கரெக்ட் தான், பட் எனக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை. அந்த கிளாரிஃபிகேஷன் நல்லா இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கான ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, எப்போ நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணலாம், எப்போ வந்து ப்ரோட்டோகால் இருக்கிறது வேறு. ஓகேவா? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு விஷயம் மாறும். ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, இல்லை என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி, உங்கள் என்வரான்மெண்ட் எப்படி இருக்குது, உங்கள் மசில்ஸ் வீக்காக இருக்கா இல்லை ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கான்னு செக் பண்ணால் தான் நீங்கள் எப்போ கார் ட்ரைவ் பண்ணலாம், இல்லை எப்போ போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஹிஸ்டெக்டமி பண்ணி எத்தனை நாளில் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் நான் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்து டிஸ்பிளே தெரிய நம்பரில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சரை உங்களுக்கு நான் தருவேன். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். ரொனால்டோ சர்மா அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு 1 day பேக். இந்த வழி போக என்ன சார் செய்யணும்,
பின்னாடி வலியா, அதாவது பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ போட்டிருப்பேன், பின்னாடி வலியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இதில் வந்து இந்த வலி போக என்ன சார் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை நாள் இந்த வலி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அக்யூட்டாக இருக்கா, சப் அக்யூட்டாக இருக்கா, இல்லை வந்து க்ரானிக்காக இருக்கா, இல்லை வந்து எனக்கு வந்து ஒரு 5 டேஸாக தான் பெயின் இருக்குது, இல்லை வந்து 15 to 20 டேஸாக பெயின் இருக்குது, இல்லை எனக்கு ஒரு 2 monthஸாக பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான வேலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த வலி போகிறதுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணுமா, இல்லை உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக வந்து பார்க்கும்போது ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகுதான் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ சில பேருக்கு வந்து நைட் டைமில் சில பேருக்கு பெயின் வரும். அந்த பெயின் வந்துட்டால் 2 நாள் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். எதுவுமே பண்ணலனாலும் 2 நாள் சரியாயிடும். ஆனால் நீங்கள் அந்த பெயின் வலி இருந்ததுனால வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கின்ற பேரில் 2-3 ஹாஸ்பிட்டல் போகிறது, டெஸ்ட் எடுக்கிறது, பயம்தான் மெயினான ஒரு விஷயம் நினைக்கிறேன் இந்த பெயினுக்கு. ஏன்னா இந்த பெயின் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. சில ஸ்ட்ரெச்சஸும் சில பொசிஷனில் வச்சு படுத்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கான பொசிஷன் வந்து ஹவு டு ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடியோ நான் போட்டிருப்பேன். அதுக்கான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள் ஹவு டு ஸ்லீப் அப்படின்னு. அதேமாதிரி இந்த பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயம் சொல்லியிருப்பேன். பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம்னா என்ன, இது எங்கே பெயின் வரும், என்ன மாதிரி பொசிஷனில் படுக்கணும், அண்ட் எப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நீங்கள் ஒரு 15 to 20 டேஸ் உங்களுக்கு பெயின் இருக்குன்னா தாராளமாக இதை பார்த்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம். க்ரானிக்காக இருந்தாலும் இதை பார்த்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். இது பண்ணி உங்களுக்கு சரியாகலை அப்படின்னும் போது நீங்கள் என்ன ஆன்லைனில் கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாம். கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சார், எனக்கு இடது கால் நடக்கும்போது மறுத்து விடுகிறது, தீர்வு கூறுங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடக்கும்போது இடது கால் மறுத்து போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஸ்பைனல் கேர் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அதாவது உங்களுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு தெரியணும். ஏஜ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏஜ் நான் பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் நடக்கும்போது வாக்கிங் பேட்டர்ன் மாறி இருக்கா, இல்லை கெயிட் பேட்டர்ன் மாறி இருக்கா, நீங்கள் வந்து சாஞ்சி நடக்கிறீங்களா இல்லை நேராக நடக்கிறீங்களா, உங்களோட மசிலோட கர்த் நம்ம பார்த்துட்டோன்னா தான் உங்களுக்கு இந்த மறுத்து போகிறதுக்கான காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்பவுமே வந்து காசஸ் ரொம்ப மெயின், ரூட் காசஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெயின். அந்த பெயினுக்கான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காசஸ் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இடது கால் மறுத்து போகிறது அப்படின்னா நீங்கள் சேர் பொசிஷனில் வச்சு நான் வந்து 20 செகண்ட்ஸில் இந்த வலி போயிடுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஓகேவா? அதாவது சைட்டிகா பெயினுக்கான ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி பார்த்தீங்க, உங்களுக்கு பெயின் கம்மியாச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லை டிஸ்கில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இருக்குது, டிஸ்க் வந்து ப்ரொட்ரூஷன் ஆகிருக்கு, ஸ்பைனல் கார்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து அவங்களுக்கான ப்ராப்பர் அசஸ்மெண்ட் பண்ணி நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதே என்ன நீங்கள் ஆன்லைனில் பார்க்கணும் அப்படின்னா, சரிங்களா, நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெனாமொழி சிந்தில் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. எனக்கு வயிறு பெரிதாக இருக்கும், என் சிசேரியன் பண்ணி பிறந்தால், அதனால் சில பயிற்சிகள் மட்டும் என்னால் செய்ய முடியும். எனக்கு வயிறு குறைய சில எளிய பயிற்சிகள், உணவு முறைகள் சொன்னால் நல்லா இருக்கும். உங்கள் பதிவுகள் அனைத்தும் சூப்பர். ஓகே, எனக்கு புரியுது. சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து வயிறு வந்து பெருசாகும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து கேஸ் ஃபார்ம், அதாவது நெகட்டிவ் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும். அதை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணணும். அண்ட் சிசேரியனுக்கு அப்புறம் வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும், போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது போஸ்ட்மார்ட்டம் எக்ஸசைஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அந்த எக்ஸசைஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம சேனல், இன்னொரு சேனல் ஃபிட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் உங்கள் பாடிக்கு தேவையான வெயிட் லாஸ் எக்ஸசைசஸ் அண்ட் வெயிட் கெயின் எக்ஸசைசஸ், உங்கள் பாடி ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணணும், என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும், அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோக்கான எக்ஸசைஸை வந்து கொடுக்குறேன். ஆஃப்டர் டெலிவரி உங்கள் பாடி எப்படி கேர் பண்ணிக்கணும் அண்ட் என்னென்ன எக்ஸசைஸ் வீட்டிலேருந்து பண்ணணும், பாடி ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு, வயிறு பெருசாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் ஃபாலோ பண்ணணும், அந்த ஹிப் ஜாயிண்ட்டை வந்து கீகல் எக்ஸசைஸ் பண்ணி உங்கள் பாடி, அதாவது பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை வந்து எப்படி ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கணும், உங்கள் யூட்ரஸ் வந்து எப்படி வந்து பாதுகாப்பாக ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்ட கேள்வி அந்த விஷயம். ஏன்னா ஆஃப்டர் டெலிவரி வந்து என்னென்ன எக்ஸசைஸ் வந்து சேஃபாக பண்ணணும், சர்ஜரி பண்ணி எத்தனை நாள் வந்து நான் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை நார்மல் டெலிவரியாக இருந்தால் எத்தனை நாள் கழித்து நான் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. நார்மல் டெலிவரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு 1 to 6, அதாவது 1 month 1.5 monthsக்கு அப்புறம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நார்மல் டெலிவரி. இதுவே நீங்கள் சிசேரியன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 8 to 9 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிவியாரிட்டி பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் மாறும், உங்கள் பாடி டைப்பை வச்சு ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ நான் சொல்லித்தர எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சேஃபாகவும் செக்யூராகவும் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணலாம். உங்களுக்கும் உங்கள் யூட்ரஸ்க்கும் சரி,
உங்கள் பேபிக்கும் சரி அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, மித்ரன் ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. எனக்கும் இப்படி தான் இருக்குது சார், அதாவது சைட்டிக்கா வலி, சரிங்களா? ஆனால் பின்னாடி வலிக்கும்போது அடிவயிறு சைட்லேயும் வலிக்குது, இதுக்கு என்ன பண்ணணும் சார்? ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள். இது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது இல்லை சைட்டிக்கா பெயின் இருக்குது அப்படின்னா ரேடிங் பெயின் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடணும். இல்லை லோக்கலாக வந்துருக்குதா, அதாவது பட்டக் சைடில் மட்டும் உங்களுக்கு பெயின் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சில பேருக்கு வந்து சைடில் மட்டும் பெயின் இருக்கும், சில பேருக்கு வந்து ஃப்ரண்ட் தொடையில் வந்து பெயின் ரெடிட் ஆகும். அதாவது டிஸ்கில் வந்து L4 L5 S1 S2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாயிண்ட் ஸ்பேஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் ஐவிடின்னு சொல்லுவோம். அந்த டிஸ்க் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆக பாயிண்டட் பெயின் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதேமாதிரி சைட்லையும் வலி இருக்குது, உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் வலி இருக்குது அப்படின்னா உங்களோட கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் ஒழுங்காக பண்ணுதா, அதாவது ஸ்டொமக் ரீஜனில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒழுங்காக பண்ணுதா, உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கா நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது வயிறு ரீஜனில் வந்து கேஸ் ஃபார்ம் பண்ணியிருந்தால் கூட பெயின் வந்து அக்ரிவேட் ஆகும், வேறு இடம் மாறி தெரியும், பாயிண்டட் பெயினாக தெரியாது. இல்லை உங்களுக்கு முதுகெலும்பு வந்து ஸ்கூப்டு பாஸ்டர் வச்சுருப்பாங்க சில பேர், இதுவே வந்து ஃபீமேலாக இருக்காங்க மேலாக இருக்காங்கன்னா ஒரு சில விஷயம் மாறும். ஓகேவா? ஏன்னா அப்டமன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்டமன் சில பேருக்கு வந்து வயிறு பெருசாக இருக்கும், சின்னதாகாது. அதெல்லாம் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பொசிஷன் வந்து மாற்றி படுக்க வேண்டியிருக்கும். அதாவது குப்புறப்படுத்து ஒரு காலை பெண்ட் பண்ணி படுக்க வேண்டும். அவுட் டு ஸ்லீப்பில் வந்து அந்த பொசிஷன் சொல்லியிருப்பேன் பாருங்கள். அந்தமாதிரி படுத்தீங்க அப்படின்னா இந்த பெயின் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உட்காரும் போது நீங்கள் கூன் போட்டு உட்காரீங்களா இல்லை ஸ்ட்ரைட்டாக உட்காரீங்களா நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். கால் மேலே கால் போட்டு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெயின் இடம் மாறிச்சு அப்படின்னா இது சரி பண்ண முடியும். சரிங்களா? அதே டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான விஷயமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே. உமா மாலதி அப்படின்னு ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க. சார் தேங்க்யூ ஸோ மச், சூப்பர். எனக்கு 25 ஓகே எஸ் பேக் நெக் பெயின் இருக்குது, L4 L5 பல்ஜ் அண்டு லெஃப்ட் பட்டக் டு லெக் வரை எனி டைம் பெயின், ரெஸ்ட் எடுக்கிறேன், பெயின் என்ன செய்தாவது, எப்படி கண்டுபிடிப்பது, செல்ஃப் ப்ளீஸ் ரிப்ளை. எனக்கு புரியுது, ஓகேவா? அவங்களுக்கு பெயின் இருக்குது, அந்த பெயின் வந்து ஃபுல் பெயின் இருக்கும், அதாவது ரேடியேட்டிங் பெயின் இருக்குது, நெக் வரைக்கும் அந்த பட்டக் ரீஜன் லெக் வரைக்கும் பெயின் இருக்குது, என்ன செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் எப்படி கண்டுபிடிப்பது, செல்ஃபாக வந்து என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க கேட்குறாங்க. ஒரு சில விஷயம் வந்து அவங்களோட பாடி டைப் வச்சு மாறும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ அவங்களுக்கு 25 இயர்ஸ் ஆகுதா இல்லை வந்து 25 இயர்ஸாக வந்து பேக் பெயின் நெக் பெயின் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. உமா மாலதி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஷயம் என்னென்னா, ஒரு 25 to 30 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் பேக் பெயின் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பாடியில் ஹீமோக்ளோபின் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிடணும். உங்கள் பாடியில் விட்டமின் D3 வந்து டெஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்குது, நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அதை சரி பண்ணிட்டீங்கன்னா மசில் பெயின், அதாவது உங்கள் பாடியில் இருக்க ஜாயிண்ட் பெயின் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பெயினை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாடி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஜென்ரல் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் பாடியை வந்து டெட்டாக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே. ஸோ நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. போன் ஜாயிண்ட்டை வந்து நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு அதுக்கான உணவு நீங்கள் எடுத்திங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து என்ன எப்படி கண்டுபிடிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அசஸ்மெண்ட் சீட் வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு பெயின் இருந்தால் பரவாயில்ல, பேக் பெயின் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, உங்களுக்கு நெக் பெயினும் இருக்குது அப்படின்னா ஸ்பைனலுக்கு வந்து நம்ம ஸ்கேன் எடுத்தோ இல்லை வந்து எக்ஸ்ரே எடுத்தோ நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். லெக் பட்டக் மசில்ஸ்லாம் பெயின் இருக்குது அப்படின்னா உமா மாலதி அவங்களுக்கு வந்து மேபி ஃபீமேல் அப்படின்னும் போது என்ன மாதிரி டைப்பில் அவங்களுக்கு வந்து பெயின் இருக்குது நம்ம செக் பண்ணால் தான் பண்ண முடியும். ஓகே. ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம். அவங்களுக்கு பார்த்தோன்னா நம்ம என்னென்ன விஷயம் நம்ம சொல்லலாம். ஓகே. சார் பேக்கில் 2 டேஸாக பெயின் இருக்குது, என்ன செய்யறது ஜானி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அக்யூட் பெயின் எல்லாமே வந்து டெம்பரவரி ரிலீஸ் ஆகுது. ஒரு 2 days 3 days பெயின் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. அடிப்படாமல் எனக்கு தூங்கி எழுந்துக்கும் போது பெயின் இருக்குன்னா மசில்ஸ் பேசமாக இருக்கும். நார்மலாக வந்து ஹைஸ் பேக்கோ இல்லை ஹாட் பேக்கோ வச்சு ஃபஸ்ட் ரிலீஸ் பண்ண பாருங்கள். இதுக்கெலாம் நீங்கள் வரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய பெயின் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த பெயினை சரி பண்ணுறதுக்கு ஒரு சில பொசிஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணுறது கிடையாது. அந்த ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா பாடி ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஜென்ரலாக வந்து உங்களுக்குன்னு ஒரு ½ hour டைம் ஒதுக்கி நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பெயினுக்கான எக்ஸசைஸ் இல்லாமல் நெக்ஸ்ட் வந்து உங்கள் பாடி ஹெல்த்துக்காக என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு இனிமேல் வந்து டெய்லி வீடியோவில் வரும். அந்த வீடியோவில் வரும்போது என்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும், என்ன ஃபுட் வந்து டெய்லி எடுத்துக்கணும், இல்லை நான் ஃபேட் ஐட்டமாக சாப்பிட்றேன், எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குன்னா என்னென்ன விஷயம் வந்து நான் ஆட் பண்ணிக்கணும், என்னால் ஃபுட் ஐட்டம் மாற்ற முடியாது அப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்டுக்கு நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயம் வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாம் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இந்த நாள் வந்து இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் எல்லா வீடியோவும் கொடுக்குறேன். அண்டு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கும்போது ப்ரீஃபாக கொடுக்க பார்ப்பேன். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா வேறு எப்படிலாம் வந்து உங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்க பார்ப்பேன். அண்ட் உங்களுக்கு கிளியராக சொல்கிறதுக்கு என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுப்பேன்.
ஸோ ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் வந்து ஃபிட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல். நம்ம பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன விஷயம் நம்ம பண்ணணும், நம்ம பாடி ஹெல்த்தை வச்சுக்கிறது என்னென்ன சாப்பிடணும், நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்ன் சரியில்லைன்னா என்னென்ன ஸ்லீப்பிங் பேட்டர்னில் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், நம்ம சர்க்காரியன் ரிதம்னு சொல்லுவோம், அதாவது நம்ம ஸ்லீப்பிங் பேட்டர்ன் வந்து மாறும்போது நம்ம பாடி வந்து எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது சில பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து என்னன்னா நைட் டியூட்டி பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பகலில் வந்து ஸ்லீப்பிங் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அவங்க பாடி என்னென்ன ப்ராப்ளம் வரும், அது எப்படி சரி பண்ணுறது, என்னென்ன ஃபுட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும். சில பேருக்கு சாப்பிட்ற டைம் இல்லைன்னு வாங்கல. ஸோ நான் 2 வேளை சாப்பிட போகிறேன். அந்த 2 வேளைக்கு தேவையான எனக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணும்னா என்னென்ன விஷயம் நான் ஃபாலோ பண்ணணும். ஜென்ரலாக எனக்கு ஒரு 10 நிமிஷத்தில் வீட்டில் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணி எனக்கு பாடி ஃபிட்டாக வச்சுக்கணும், என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் வந்து அந்த சேனல் நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.